புதுசாக ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனுக்கு எக்ஸாக்டாக வர நிறையா காமர்ஸ் செல்லர் வந்துட்டு டெவலப்மெண்ட் சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் ஆக்சுவலி அவங்களால வந்துட்டு நிறைய விதத்தில் கண்டுபிடிச்சிட முடியும். பட் என்னன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற காமர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இப்போ தான் வர்றவங்க அப்படிங்கிறப்போ அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் ஷிப்பிங் சார்ஜஸ்ங்கிறப்போ அவங்க என்ன டைப் ஆஃப் ஸ்லாபில் ரெடி பண்ணணுங்கிறதே அவங்களுக்கு ஐடியா இருக்காது மேக்ஸிமம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு இந்த பார்ட் பை பார்ட்டாக போடுறேன். ஏன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது ஷிப்பிங் சார்ஜஸ்லேயே. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்குறீங்களே, இது ஒரு 2 ஸ்லாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஸ்லாப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்கமிங்கில் கேட்டகரி பேஸ்டு இருக்குது, அண்டு ஈச் ஜோன் பேஸ்டு இருக்குது. கேரளா ஒன்று, கர்நாடகா ஒன்று. ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்லாப் பை ஸ்லாபாக போடலாம் அப்படிங்கிறத நான் அப்கமிங் பார்ட்டாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்துட்டு ஸ்லாப் 1. ஸோ 0 to 500 கிராம் ஒரு ப்ரைஸும், இதே மாதிரி ஒரு கிராமுக்கு ஒரு ப்ரைஸும், அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஈச் எக்ஸ்ட்ரா கேஜிக்கும் ஒரு ப்ரைஸும் போடுவீங்க. ஸோ அது ஓவரால் இந்தியா ஜோனு. ஸ்லாப் 2ல் இது வந்து தமிழ்நாடு, சேம் அதே தான். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இருக்கும். இல்லை அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணியும் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்படியும் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்லாப் ரேட் வந்து உங்கள் கேட்டகரிக்கு சூட் ஆனிச்சுன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.